ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் இந்த விஜய் vlogs. இந்த வீடியோல ஒரு குக்கிங் ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன். கோடா குழம்பு. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ சோக்கிங்கான டைம் அதை வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதுல வந்து தேவையான அளவு வந்து ராக் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பூண்டு, ஒரு 3-4 வரமிளகா, அது கூட கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் கோர்ஸா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா போதும். ஃபைன் மிக்சர்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கூட இனி வந்து சாப் பண்ண கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸும் சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அண்ட் அடிஷ்னலா வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஆனியன்ஸும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபைனா வந்து கட் பண்ணி சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இனி ஆயில் ஹீட் ஆனதுமே இதுல வந்து நம்ம குட்டி குட்டி பக்கோடாஸா, ஷேப்லாம் கிடையாதுங்க, குட்டி குட்டியா உருட்டி உருட்டி அதை ஆட் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்படி நமக்கு ஒரு 2 to 3 பேட்சஸ் வரும். இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம போட்ட பக்கோடா எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க ஹை ஃபிளேம்லயே வச்சு இது பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும்லாம் கிடையாது. அப்பப்போ மட்டும் இதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தோம்னா மேபி பிரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் பேட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பக்கோடா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி கறி ரெடி பண்ணிடலாம். நம்ம பக்கோடா செஞ்ச சேம் ஆயிலே இதுவும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஆல்ரெடி ஹீட்டா இருக்கிறதுனால கொஞ்சமா வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, அது கூடவே வந்து கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஒரு கிரீன் சில்லி ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமா வந்து கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் கார்லிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ண ஷாலட்ஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இது ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இப்போ தாளிக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுல ஆனியன் மட்டும் கொஞ்சம் வந்து தின்னா குக் ஆகணும். நல்லாவே வந்து சாஃப்டா வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டொமேட்டோஸ் வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ண வேணாம். இப்படி ஒரு 1-2 கட் பண்ணி ஒரு 4 to 6 பீசஸா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஸ்வல் நான் எப்பயும் போல கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் போட்ட பிறகு நம்ம சால்ட் போட்டோம்னா அது வந்து ஈஸியாக குக் ஆகும். டொமேட்டோஸ் வந்து குக் ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஆல்ரெடி நான் ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து டேமரின் புளியை எடுத்து அதை ஜூஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்காக துவரம் பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்திருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து சில்லி பவுடர் மட்டும் இல்லை, இது கூடவே மஞ்சள், சோம்பு எல்லாமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த பவுடர்ல 2 to 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ டைம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிருக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பக்கோடாஸ்லாம் இது கூட ஆட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம ரெடி பண்ணி இந்த பக்கோடாஸ்லாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் இது ரெண்டுமே வந்து சேர்ந்து குக் ஆகிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கறி இப்படிதாங்க இருக்கும். இந்த பக்கோடா பிளஸ் குழம்பு இந்த மாதிரி திக்கா தான் இருக்கும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். பட் நீங்க வந்து குக் பண்ணும்போதே இப்படி இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆனதுமே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அது கரெக்டா இருக்காது. அதனால கொஞ்சமா வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சாப்பிடும் போது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். ஏன்னா ஓவர் திக் ஆயிடும். நம்மளோட பக்கோடா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஃபிளேவர்டு பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சுட சுட போய் சாப்பிட போறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பை கைஸ், see you in the next video.